இன்னைக்கு செம்பருத்தியில் டீ போட போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 4 பூ பிரித்து வச்சுருக்கேன். நாட்டு சக்கரை கொஞ்சம் வச்சுருக்கேன். லெமன் சிறிதளவு வச்சுருக்கேன். இப்போது அந்த இதழெல்லாம் பிச்சு இதில் போடணும். இது வந்து ரொம்ப இதய நோய்க்கு நல்லது, முடி வளர்றோம்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. கொதிக்க வச்சோடனே பிளாக் கலராக மாறி வரும் கலர். ஆனால் நம்ம லெமன் பிழிஞ்சிட்டோம்னா அந்த கலர் பிங்க் கலர் அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. இப்போ நல்லா கொதிச்சுட்டுங்க. இப்போ கலர் மாறிடுச்சு. இப்போ இறக்க போகிறோம். இப்போ கலர் நல்லா மாறி இருக்கு. இப்போ நம்ம லெமன் பிழிய போகிறோம். இப்போ பாருங்க கலர் எப்படி மாறி இருக்கு பாருங்க. லெமன் பிழிஞ்ச உடனே இப்போ லெமன் பிழிஞ்ச உடனே ரெட் கலரில் அழகாக அதே கலருக்கு வந்துச்சு. திருப்பி பிங்க் கலர் வந்துச்சு. ஓகே. இப்போது சுகர் வேணான்றவங்க அப்படியே கூட குடிக்கலாம். இப்போ சுகர் வேணும், எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும்னா இதில் நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு நான் ப்ரௌன் சுகர் கலந்துக்கிறேன். நீங்கள் இப்போது செம்பருத்தி டீ ரெடி ஆயிடுச்சு. சுகர் வேணுன்றவங்க இதில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வேணான்றவங்க அப்படியே கூட குடிக்கலாம். இது குடிச்சா பெனிஃபிட் என்ன பெனிஃபிட்மா? இருதய நோய்க்கு நல்லது, தலைமுடி நல்லா வளரும்.